अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये. ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் ஜனவரி 9 2022. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி, சப்தமி திதி வளர்பிறை, மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே வெல்லம் சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் முழுதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 4:30 6 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரையும், குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரையும். சுபஹோரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், சுப விசேஷங்கள் பண்ணக்கூடிய, நல்ல வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு நேரமாக காலை 7:30 10 மணி வரையும், 2 மணியிலிருந்து 4:30 வரையும், 9 மணியிலிருந்து 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு. சனியுடைய பார்வையில் இருக்கிறது. ஸோ அதனால் என்னென்னா வீண் அலைச்சல், கால் வலி வேதனைகள், தேவையற்ற செலவுகள் இருப்பதற்கான ஒரு நாளாக இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரியவங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது இன்றைய உங்களுக்கு நாள் நல்ல நாளாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இருந்தாலும் சரி, மூத்த சகோதரன் சகோதரி வழியில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூலியமாக எது வந்தாலும் சரி, அது கரெக்டாக இல்லையா தப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உத்தியோகங்களில் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே அவங்க தப்பாக எடுத்துகிட்டு பேசக்கூடாது. கவனமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுகிறது உங்களுக்கு நன்மையை தரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி இருந்தாலும் தேவையற்ற தடைகள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. ஆனாலும் வெற்றி நிச்சயமாக உண்டு. இன்றைய நாளுடைய இறுதி பகுதிகளில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இருக்கு. கடகராசி நண்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு இடுப்பு புட்டம் ஆசனவாயு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சில பிரச்சனைகள் வரலாம். மோஷன் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அப்பா வழி சொந்தங்கள், அப்பா மூலியமாக சில பிரச்சனைகள் வரலாம். வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பயணங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உள் உணர்வுகள், நெகட்டிவான எண்ண ஓட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் இந்த சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சனியுடைய பார்வை வேறு இருக்குது. மனக்குழப்பம் அதிகரிக்கும், மன சங்கடம் அதிகரிக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு, ஹனுமான் சாலிசா படிக்கிறது இன்றைய நாள் முழுதும் நன்மை கொடுக்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு கருத்து ஒற்றுமை இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அதிகரிக்கும். நெகட்டிவான எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம ஒன்று சொல்ல அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க வேறு மாதிரி மற்றவங்ககிட்ட சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் உருவாக்குவாங்க. வாடிக்கையாளர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேட்டதையே மறுபடியும் கேட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் அதிகமாக பார்ப்பீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நம்ம ஏற்றுறோம். உடல்நிலைகளில் சில பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கவனம் அதிகம் தேவை. துலாம் ராசி நண்பர்களுக்கு தேவையற்ற போர் குணம், டவுட்டிங் நேச்சர் அதிகரிக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வயிற்றில் உஷ்ணம், அப்படியே கிராம்புன்னு சொல்லுவாங்க, இறுக்கி பிடிச்சிக்கும், ஹீட். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை தரும். இரும்பு சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள், அது சார்ந்த உற்பத்தியாளர்கள்லாம் நல்ல ஒரு பணப்புழக்கம் பார்ப்பீங்க. தேவையில்லாமல் யாரையும், அதாவது பெரிய மனுஷங்களை இல்லை வயோதிக தோற்றம் கொண்ட நபர்களை
பகைச்சிக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மனசு சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனாலும் குழந்தைகிட்ட தேவையற்ற மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பெண் குழந்தைகிட்ட அதிகமாக வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். புது முயற்சிகள் எல்லாமே ஒரு 2 நாள் தள்ளி போடுறது நன்மையை தரும். தனுசு ராசி நண்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் சார்ந்த பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வஸ்துக்காக, ஒரு பொருளுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு செலவு பண்ணுவீங்க. அந்த செலவுகள் நற்செலவுகளாக இருக்கணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்க. உங்களுடைய அம்மாவுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். மகர ராசி நண்பர்களுக்கு முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடந்தாலும் தேவையற்ற தடைகள் உள்ள நிற்கும். தடைகளெல்லாம் ஈஸியாக நீங்கள் தவிர்த்துடலாம். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இளைய சகோதரன் சகோதரி வகையில் ஒரு ஃபோன் கால் இன்றைய நாள் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். தேவையற்ற ஒரு தகவல் ஒவ்வொருலாம் ரூமர் மாதிரி பரவும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றியை தரும். கும்பராசி நண்பர்களுக்கு பணப்புழக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி கோபத்தில் என்ன பேசுகிறோன்னே இருக்காது. கண்டபடி பேசிடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப அமைதியாகவே இருந்தாலும் மற்றவங்கள உங்களை நோண்டிகிட்டே இருப்பாங்க. அதனால் கோபப்பட்டு பேசிடுவீங்க. அவசரத்தில் எந்த வார்த்தையும் விட வேண்டாம். பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். கவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவை. மீனராசி நண்பர்களுக்கு உடல்நிலைகளில் சர்வ ஜாகிரதையாக இருக்கணும். அக்கறை ரொம்ப தேவை. கால் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள், ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தூக்கம் நிச்சயமாக இருக்காது. நல்லா தூங்கணும். நல்லா எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குடிங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தபடியே அமோகமாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமத் நாராயணனை நான் வேண்டி விரும்பி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.